மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டியூடு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். டியூடு படம் பார்த்துட்டேன். ஸோ பிரதீப் அண்ணனோட ஹையஸ்ட்டு ஒரு டெபியூட்டன் ஹீரோவாக ஹேட்ரிக் ஆஃப் ஃபிலிம்ஸ் 100 crores படைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக படைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. இருந்தாலும் எனக்கு லவ் டுடே டிராகன் பார்த்த ஃபீல் வந்து டியூடில் எனக்கு தரலை. டியூடு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. குறிப்பாக 2K கிட்ஸ் பசங்க 2K கிட்ஸ் பசங்களோட லவ் அந்த ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த லவ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க இந்த படம். உடனே நான் 2K கிட்னு நான் ஒன்றும் 90s கிட்லாம் கிடையாது, நான் 2000 தான் பிறந்தேன். கரெக்டாக 2000. ஏன்னா 2000 பிறந்தவங்க நாங்கள் தான் 90s கிட்ஸ் பாதி ஜீன்னு இருப்போம், 2K கிட்ஸ் பாதி ஜீன்னு இருப்போம். 2000 பிறந்தவங்கலாம் ரெண்டும் கலந்த மாதிரி இருப்பாங்க, அதில் பாதி இதில் பாதி. ஏன்னா நான் 2002-03 அப்புறம் பிறந்தவங்களாம் தான் ஃபுல்லாக அந்த 2K கிட்ஸ் ஒரிஜினல் வெர்ஷனில் இருப்பாங்க. 1 minute சளி வருது, கண்டினியூ. ஓகே, இப்போ என்ன டியூடில் இருந்தால் நம்ம பிரதீப் அண்ணன் ஒரு சோஷியல் மீடியா பேஜ் வச்சு, என்ன பேஜ்னா ஒரு சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு பிறந்த நாளோ இல்லை கல்யாண நாளோ எதனா ஒரு விசேஷமான அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் இருக்கும். அந்த நல்ல நாளை தன்னோட வாழ்க்கை குடும்ப சுமைகளெல்லாம் பார்த்ததுனால அந்த நல்ல நாட்களெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு அந்த நல்ல நாட்களை ஞாபகப்படுத்த விதமாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணி கேக் வெட்டுறாங்க. இது வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் ஒரு சோஷியல் மீடியா பேஜில் போகிற பண்ணுறாரு அவர். மமிதா பைஜு அவங்க மாமா பையன், மமிதா பைஜு பிரதீப் ரங்கனும் அவங்க அத்தை பொண்ணு. ஸோ 2 பேர் கசின்ஸு. ஆக்சுவலாக 2 பேருமே கசின்ஸு. திடீர்னு இவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருப்பான். பிரதீப் ரங்கன் அப்பா இல்லை, அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை. ஸோ 2 பேர் ஒற்றுமையாக வளருவாங்க சின்ன வயசுலேருந்து பேசுகிறது. திடீர்னு மமிதா பைஜுக்கு ஃபீலிங்ஸ் வந்துடும், பிரதீப் அண்ணனுக்கு லவ் பண்ணுறேன்னு. திடீர்னு இவங்க பண்ணுற அந்த சர்ப்ரைஸ் வேலையிலே திடீர்னு சர்ப்ரைஸாக ப்ரொப்போஸ் பண்ணிவிடுவாங்க. மெட்ரோ ட்ரெயின் உள்ள மமிதா பைஜு மேடம் ப்ரொப்போஸ் பண்ணுற பிறகு பிரதீப் அண்ணன் அங்கே எதுவும் அவமானப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் ஏற்றுக்கின்னு திரும்ப வெளியில் வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு, நமக்கு எல்லாம் செட் ஆகாது, நீ அத்தை பொண்ணு, உன்னை நான் அந்த மாதிரி நினைக்கல, எனக்கு அந்த மாதிரி லவ் பண்ணுற ஃபீலிங்ஸே எனக்கு வரலை உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. மமிதா பைஜு மாதிரி பொண்ணு கிடைக்கிறதே இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தலைவன் வந்து பொண்ணு லவ்வே பண்ணுறன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எங்களை மாதிரி பசங்களுக்கெலாம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது, பொண்ணே கிடையாது. ஈஸியாக வர ஒரு அழகான அல்வா மாதிரி வர ஒரு பொண்ணை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டா இருப்பார் திடீர்னு. அதுதான் இந்த 2K தான் அப்படி தான். ஃபஸ்ட்டு பொண்ணுங்களாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவானுங்க பேர் புளுத்தி மாதிரி. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்தோன்னா போய் கெஞ்சுவானுங்க. அதுக்குள்ளே அவசரமாக இருப்பாளா, அவள் வந்து போயிடுவா வேற ஒருத்தன். லவ் இப்போவுமே பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிடுறேன், வரும்போதே அதை டப்புன்னு நம்ம பிடிச்சிக்கணும். மாவன லவ் வர லவ்வை நீ உதாரிச்சுட்டு தூக்கி போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நீயா நினச்சாலும் அது உனக்கு கிடைக்காது. அது ஒரு எக்ஸாம்பிளாக அந்த படத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா மமிதா மேடம். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நான் இனிமேல் உங்களோட சோஷியல் மீடியா வரமாட்டேன், நான் வந்து பெங்களூரில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ சரத்குமார் சார் தான் மமிதா பையோட அப்பா. ஸோ சரத்குமார் சார் வந்து பிரதீப்புக்கு வந்து தங்கச்சி பையன். ஸோ அவர் மினிஸ்டர் இந்த படத்தில், மினிஸ்டரு. சரி, திடீர்னு இவங்க 2 பேர் இப்போ பிரதீப் அண்ணனுக்கு லவ் வர்றது, ஃபீலிங்ஸ் வருது. திடீர்னு சாரா மாதிரி ஒரு என்கவுண்டர் கிளாஷ் ஆகுது. சாரா மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்போது, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்போது லவ்வை சொல்ல போகும். அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து படித்து முடிச்சுட்டு வரும்போது இவங்க 2 பேர் எல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பிரதீப் ரங்கநாதனும் அண்ணனும் மமிதா பைஜு மேடமும் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ஃபீலிங்ஸ் ஆகிடுவாங்க. கல்யாணம் பண்ணுறது ஃபீலிங்ஸ் வரும்போது அந்த அம்மா பெங்களூர்லேருந்து நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன், ஆக்சிடென்டெல்லாம் அவனை நான் செக்ஸ் பண்ணிட்டேன், ஆக்சிடென்டெல்லாம் இது பண்ணிட்டேன். அதான் 2K கிட்ஸில் இப்போ ஆக்சிடென்டெல்லாம் வெக்கங்கட்டு பண்ணுறாங்கல்ல, ஆக்சிடென்டெல்லாம் அதை பண்ணிட்டேன். அதை அப்படியே நம்ம கீர்த்தீஸ்வரன் டேரக்டர் கொஞ்சம் அழகாக காமிச்சிருவாங்க. இனிமேலாவது திருந்துங்கடா அப்படின்ட்டு அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஆக்சிடென்டெல்லாம் அந்த கசமுசாவை பண்ணிவிட்டு குழந்தை வேறு 2 மாதம் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. சரத்குமார் அண்ணன் வந்து இப்போ அந்த ஆணுவ படுகொலை நடந்தது பேர், நம்ம கவின் ப்ரோ அநியாயமாக வெட்டி கொண்டுட்டாங்கல்ல அந்த பையன். ஏன் அவன் காதல் தானேங்க பண்ணான், நான் அதை பற்றி கூட பேசியிருப்பேன். அதை கொஞ்சம் மையமாக வச்சு சரத்குமார் அண்ணன் வந்து, சரத்குமார் சார் வந்து ஒரு ஆணவ வெறி பிடிச்சவர், கேஸ்டிசம் வெறி பிடிச்சவர் இந்த படத்தில்.
ஸோ என் ஆளு பையனை தான் நான் கட்டுவேன், நீ தான் என் அத்தை பையன், நீ தான் என் தங்கச்சி பையன், அவள் தான் உன் மாமன் பொண்ணு, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அடுத்த நாள் அறுத்து போட்டுருவேன். ஸோ அந்த ஒரு கேஸ்ட் செகண்ட் ஹாஃப் அப்புறம் கொஞ்சம் இந்த ஆணவ படுகொலை விஷயமாக தான் போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஆஃப் லவ்னா யாருக்கு மேலே யார் மேலே வரும், அது ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது, மொழி தெரியாது, அதுக்கு ஒன்லி காதல் மட்டும்தான் தெரியும். லவ் இட்ஸ் அ ஃபீலிங். அதே மாதிரி ரியாலிட்டி ஆஃப் லவ்லையும் ஒன்று சொல்லிக்கிறேன். லவ் பண்ணும்போது இந்த உலகத்தில் நம்ம டிவியில் சினிமாவில் நாடகத்தில் எது வேணாலும் லவ்வை பற்றி பார்க்கலாம். அதில் வந்து மனசு தான் முக்கியம், காசு முக்கியம் இல்லை. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இல்லைடா கண்ணா, காசு தான்டா முக்கியம். காசு வந்தால் தான் பொண்ணு வருவா. பணம் டப்பு மாலு மர்கையா மணி 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 இருந்தால் தான் பொண்ணு வருவா, அதை தெரிஞ்சுக்கோ. ஸோ மணியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாராளமாக லவ் பண்ணுங்கள். அனுபவத்தில் தான் சொல்கிறேன், பார்த்தாலே தெரியுது. இதனால தான் நான் அந்த காதலோட உலகத்துக்கே நான் போகல. ஸோ இப்போ டியூடு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே நம்ம டியூடுக்கு வருவோம். நம்ம மமிதா கல்யாணி பிரியதர்ஷெல்லாம் மமிதா பைஜு மேடம் வந்து இந்த மாதிரி நான் இவனை லவ் பண்ணுறேன், நீ என்ன நான் எனக்கு ஃபீலிங்ஸ் வரும்போது நீ என்ன கழட்டி விட்ட, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அவன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் பெங்களூரில், அந்த பாரிங்கிற ஒரு பையன். ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணி ஆக்சிடென்டெல்லாம் அந்த கசமுசா பண்ணிட்டு குழந்தை 2 மாதம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு வந்து ஆணவப்படுவதில்ல, தான் பையனையை கல்யாணம் பண்ணி மற்றவனை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் குழந்தைய கொண்டுடுவான். குழந்தை பிறந்துச்சுன்னா இவங்களை எப்படியாவது எஸ்கேப் பண்ணி பேக்கப் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பணும். அதுதான் பிரதீப் ரங்கநாதனோட பிளான். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த பிளான் அந்த இன்டர்வல் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னை விட்டுட்டு போறியா, என்னை காப்பாற்ற மாட்டியா, என்னை கூட சேர்த்து வைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு மமிதா போய் நினைப்பாங்க. அவன் வருவான் சொல்லிட்டு அந்த இன்டர்வல் சீனில் வந்தார். எனக்கு உன் உயிர் தான் முக்கியம், எனக்கு என் மானம் முக்கியம்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த லவ்வெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க சரத்குமாரை அந்த ஆணவ படுகொலை தப்பு, உன் பேரன் உன் மரும் புள்ள ஆணவ படுகொலை லவ் வந்து யாரும் தான் சேர்த்து வைங்க, அதில் என்ன கேஸ்டிசம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மெசேஜ் மாதிரி கிளைமேக்ஸில் சொல்லி அவங்கள 2 பேர் சேர்த்து வச்சுருவாரு. அண்ணன் வந்து தேவதாஸ் ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு மமிதா பைஜு நீ அதுக்கப்புறம் மமிதா பைஜு அந்த உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரவீதர்மன் லவ் பண்ணார்ல, அது மமிதா பைஜுக்கு தெரியாது. அது வந்து நம்ம பரிதாபங்கள் டேனியல், அவர் சும்மா 2 சீன் தான் பண்ணார். அது ஒரு கடைசியில் ஒரு நல்ல மெசேஜை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஃபீலிங்ஸ் ஆகிடுவாங்க. அம்மா மேடம் ஃபீலிங்ஸ் ஆகிட்டு போய் நீ என்ன லவ் பண்ணியிருக்கியா, ஐயோ எனக்கு தெரியல, உன் வாழ்க்கையை நான் நல்லா படுத்திட்டு தான் நல்லபடியாக உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு செட்டில் ஆவேன் ஃபாரினில் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதனுக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. யார் பொண்ணுன்னா அவங்க சோஷியல் மீடியாவிலே ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணே இவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்து லவ் பண்ணி கட்சியில் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒரு முக்கியமான மெசேஜ் தான், அந்த ஆணவ படுகொலை இருக்கக்கூடாது. காதல் வந்து எல்லார் மேலேயும் இயற்கையாக வர்றது தான் காதல். ஸோ அதுக்கு மதம் ஜாதி இனம் மொழி எதுவும் தெரியாது லவ்வுக்கு. ஸோ லவ் இஸ் அ லவ், இட்ஸ் அ அது ஒரு ஃபீலிங்ஸ், தட்ஸ் ஆல். அதுதான் சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஃபஸ்ட்டு வர லவ்வையும் நீ மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு அழகான பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அதை உதாசனப்பத்தல, இப்போ 2வது வாட்டி வரும்போது அவனுக்கு வேறு மாதிரி அவனுக்கு வேற ப்ரப்போஸ் பண்ணிட்டா அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டா, அது ஒரு பாடம். அதனால் அழகான பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணது உடனே அதை அக்செப்ட் பண்ணிவிடு, சரியா? அதுதான் மேட்ரு. பாய். மற்றபடி டியூடில் வந்து நம்ம சாய் அபயன்கர் ப்ரோ மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரத்குமார் சாரோட அந்த வில்லனிசம் பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருந்தார் சாய் அபயன்கர். சாய் அபயன்கர் மியூசிக் நல்லா இருந்தது படத்தில். மற்றபடி இந்த லவ் அதை டாக்ஸிக் தான், தட்ஸ் ஆல். சாய் அபயன்கருக்கு ஒரு பெஸ்ட்டு டெபியூட்டட் தமிழ் ஃபிலிம் நல்லா இருந்தது. எஸ்.